வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிக்க தடையாக உள்ள முந்தைய நிர்வாக உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியதாக கூறிய வள்ளலாரின் வழியில் அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அன்பு வழியை போதித்த வள்ளலாரின் வழியில் ஏழைகளின் பசியை ஒழிக்கும் திட்டங்களை அரசு செயல்படுத்துவதாகவும் பேச்சு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகைக்கு தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் அவர்கள். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என்று பெயர் சூட்டல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வடலூரில் வள்ளலார் பெயரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடனில் தத்தளிக்கிறது தமிழ்நாடு. இங்கு அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான் பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். நாட்டிற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பொம்மை முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த தெரியாத நிர்வாக திறமையற்ற ஆட்சியை மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் காட்டம். சிந்தித்து பார்க்க வேண்டும். பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சா? ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பேற்றுகிறீர்கள். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். பாஜகவின் கிளை கழகம் அதிமுக என்று அவதூறு பிரச்சாரம் செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உழைத்து படிப்படியாக முன்னேறியவன் நான், உங்களை போன்று அப்பா வழியில் முதலமைச்சரானவன் இல்லை என்றும் முதலமைச்சருக்கு பதிலடி. அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில. பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. நான் அப்படி இல்லை. இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியா எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து உங்க முன் பேசுறேன். என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலினுடைய அப்பால் அடையாளம் காட்டப்பட்ட பதவி, உழைப்பால் வந்த பதவி அல்ல. கொள்கை, கோட்பாடு, லட்சியம் இல்லாத ஒரு கூட்டம் தமிழகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. தஞ்சையில் நடைபெற்ற மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. வெறும் சத்தம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம, அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு.
மகளிர் உரிமை தொகை உயர்வு உள்ளிட்ட முதலமைச்சரின் அறிவிப்புகளால் எதிர்க்கட்சியினர் கலங்கி போய் உள்ளனர். திமுக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் அமையும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை. கடந்த 2 மாசத்துல மட்டும் போன மாசம் பொங்கலுக்கு 3000 ரூபாய், மகளிர் தொகை உரிமை தொகை 1000 ரூபாய்னு கடந்த 2 மாசத்துல மட்டும் 9000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க மகளிர் இப்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. பாசிஸ்டுகளோ அடிமைகளோ இன்னைக்கு வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன் என்று நம்முடைய தலைவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. கோவை ஈஷா யோகா மையத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கிய 32வது மகா சிவராத்திரி விழா. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. Mangalya Bala Sutra. Welcome everyone. The Kumbh itself is framed by gigantic granite stones. We also have a colourful mural on the ceiling. It has been painted using vibrant natural colours and vegetable dyes in the traditional 15th century. கோவை ஈஷா மையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாகவும் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரேமலதாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தகவல். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாய நடைமேடை அமைப்பதன் எதிரொலி. பெருங்களத்தூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. நாளை மறுநாள் வெளியிடப்படவிருந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முரண்பாடுகள் களையப்பட்டு பட்டியல் வெளியிடப்படும் என்று தகவல். மதுரை தெற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தீர்மானம். மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆட்சியில் பங்கேற்றது காங்கிரஸோட உரிமை. அன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கும்போது நாங்க ஆட்சியில பங்கு கேட்கல. இப்ப வந்து கேட்கிறோம். வாயை விட்டு கேட்டு இல்லை என்று ஒரு முதலமைச்சர் வாயிலே இருந்து வந்து விட்டது. இதன் முன்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும் மீண்டும் நம்ம கேட்கிறோம். இப்ப விஜய்க்கு 30% ஆதரவு தனித்து நின்றாலே வந்துவிடும். நம்ம காங்கிரஸ் கட்சி எழுந்தது என்று சொன்னால் தட்டி தூக்கி விடும். தமிழகத்துல விஜய் அழைக்கிறார் காங்கிரஸ். நம்ம வந்து போகிற முடிவுல இல்ல. ஆனா திமுக அம்மா நம்மளை தள்ள பார்க்குது. காங்கிரசுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நாங்களும் கொடுக்க மாட்டோம், திருப்பி அடிப்போம். காங்கிரஸ் குறித்து அவதூறாக பேசிய மதுரை திமுக நிர்வாகி தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவன் நான் கிடையாது. நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம். அவ்வளவுதான். இனி MP MLA தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்று விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் உறுதி. தங்களால் தான் தேர்தலில் வென்றதாக திமுகவினர் பேசுவதாக சுட்டிக்காட்டி ஆதங்கம். காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம். அவ்வளவுதான். இல்லைன்னா MP சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து MP எங்களை வச்சு தாங்க ஜெயிச்சீங்க. நான் திருப்பி MP நிக்க போறது இல்ல. நான் விருதுநகர்ல MP நிக்க போறது இல்ல. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் MP மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயற்சி கிடையாது.
மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது. மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை. கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன் இதுபோன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி, 5 தோல்வி என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். சென்னை கிண்டி சர்தார் பட்டேல் மற்றும் மத்திய கைலாஷ் OMR சாலைகளை இணைக்கும் எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போக்குவரத்து நெரிசலை குறைக்க 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மேம்பாலம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் சசிகலா. வரும் 24ஆம் தேதி கோட்டைமேடு பகுதியில் நடைபெறும் கூட்டத்திற்கான பந்தக்கால் நடும் பணிகளில் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்பு. விஜய் அரசியல் பயணத்திற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பயன்படுத்துகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம். அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துறாரு. அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்றார், தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியும். தனி கட்சி ஆரம்பித்து இவர் நடத்துற சொல்றது உண்மையா? புரட்சி தலைவர் அம்மா இவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறேன். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற பாடுபடுவோம் என்று மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று ஜவாஹிருல்லா தலைமையில் நடத்தப்பட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். விஜய் குறித்த கேள்விக்கு நடிகை த்ரிஷாவை தொடர்பு படுத்தி பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு ராமதாஸ் கண்டனம். த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியதற்கு குஷ்பு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது என்றும் அறிக்கை. மாசி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சுற்றுலா வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. பைக்கில் சென்ற 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சோகம். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதியில் அதிவேகத்தில் வந்த BMW கார் ஆட்டோ மீது மோதி விபத்து. சாலை வளைவில் நிகழ்ந்த விபத்தில் ஆட்டோ தூக்கி வீசப்பட்ட வீடியோ வைரல். இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.